தண்ணீர் ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது, இப்போ இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம்க்கு நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ரெக்வயர்மென்ட் என்னன்னா, ரெக்வயர்மென்ட் ரட்சிப்பு. இதுக்கு நம்ம தேவைப்படுற காரியம் வந்து ரட்சிப்பு. வாட்டர் தண்ணீக்குள்ள முங்கி வெளியில வரும்பொழுது, புது ஜீவியத்துக்குள்ள என்டர் ஆகப் போறோம். புது ஜீவியத்துக்குள்ள நுழையப் போகிறோம். சரிங்களா? இப்ப தண்ணீர்க்குள்ள முங்கி எழும்பொழுது, கிறிஸ்து இயேசு மரித்து உயிரோடு எழுந்தாரே, அதே போல பழைய காரியங்கள் தண்ணீரோடு போய்விட்டது. அதிலிருந்து எழும்பும் பொழுது, புது மனுஷனாய், புது மனுஷியாய் நம்ம வெளியில வருகிறோம். அல்லேலூயா! நம்மளுடைய பாவங்களை அனைத்தும் அந்த தண்ணீர்ல மேஜிக் கிடையாது. தண்ணீர்ல மேஜிக் கிடையாது. நான் இப்போ சொல்றேன். தண்ணீர்க்குள்ள முங்கி ஏன்னா கிறிஸ்து இயேசு நமக்காக அதை செய்திருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் இப்படியாக ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவுக்கு குடுத்தார். தண்ணீர்க்குள்ள முங்கி தலை ஃபுல்லா டிப் ஆகணும். டிப் ஆகி மரித்து உயிரோடு எழும்புற காரியம்தான். பழைய காரியங்கள் மரித்து போயிடணும். தண்ணியோட மரித்து போயிடணும். புது மனிதனாய் வெளியில வரணும். புது இருதயத்தோடு, புது ஒரு உடன்படிக்கையோடு, ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன். நான் இனி தவறு செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லி வெளியில வரணும். இதுக்கு தான் இந்த தண்ணீர் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா! இப்ப ஆதியில பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம ஆங்கிலத்துல வாசிக்கிறோம். ஹோவரிங் ஓவர் தி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அலைகள் வருது பார்த்தீங்களா? தண்ணீர். ஆதியில நமக்கு தண்ணீர் ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார்ன்னு சொல்றோம். ஜலம் தேவைப்பட்டது. அசைவாடுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஜலம் தேவைப்பட்டது. இப்ப நம்மளுடைய அது ஒரு ஹோஸ்டாவே இருந்தது. இப்ப எப்படி நம்ம பாடி வந்து ஒரு ஹோஸ்டாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நிரப்ப, அபிஷேகிக்க, நமக்குள்ள இருக்க, நம்மள நிரப்ப, அசைவாட இப்படிப்பட்டதான காரியம் நம்ம வைத்து சில காரியங்களை செய்ய, பயன்படுத்த இப்படியாக நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இதேபோல ஆதியில மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதியில இருந்தது ஜலம். ஜலத்தின் மேல் ஆண்டவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆதியாகமத்தில பார்க்கிறோம். ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இப்படியாக தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாய் பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீர் இல்லன்னா H2O அப்படின்னு சொல்றோம். H2O. இந்த தண்ணி இல்லன்னு சொன்னா நம்மளால சமைக்க முடியுமா? இல்ல ஏதாவது ஒண்ணு இப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா தான் நம்மளால ஜீவிக்க முடியும். சாப்பாடு இல்லாம கூட நம்மளால இருந்துற முடியும். ஆனா தண்ணி இல்லாம நம்மளால இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த தண்ணீருடைய முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலயும், நம்ம ரத்தத்திலயுமே கூட 90% 90% நமக்கு உள்ள பாடியில வாட்டர் இருக்கு. தண்ணீர் இருக்கு. சரிங்களா? இப்ப தண்ணியோடு சேர்ந்து தான் நம்மளுடைய ரத்தம். இப்படியாக ரத்தத்துக்குள்ள தண்ணீர் சேர்ந்திருக்கு. அப்ப தண்ணீரோட முக்கியத்துவத்தை ஆண்டவர் சிறப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தண்ணீர்ல முங்கி எழும்பொழுது புது மனுஷனாய். இது ஏதோ ஒரு வாய் வார்த்தையில நமக்கு முடிகிற ஒரு காரியம் இல்ல. நானு ஒரு நேம்சேக் ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள போவேன். ஒரு அ அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் நான் போயிடுவேன். அப்படி கிடையாது. இதுக்கு ப்ரீ ரெக்விசிட்டா இருக்க வேண்டிய காரியங்கள் கேளுங்கள், கேட்கணும். கேட்க, கேட்க, கேட்க மனம் திரும்புதல் நடக்கும். சுவிசேஷத்தை கேட்க, கேட்க, கேட்க மனம் திரும்பி, மனம் திரும்பினதுக்கு அப்புறமா எப்படி மனம் திரும்புதல்னா என்னது? ஆண்டவர் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புவது. நான் என்னுடைய பழைய சுபாவங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன். அவருடைய அடிச்சுவடுகளை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப விசுவாசம் அப்படின்னு வரும்பொழுது, விசுவாசம் தான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர்.
பிதாவாகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர்தான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். இப்படி நம்ம நினைச்சு அவர்தான் நம்ம வரும் பொழுது, ஓ, மனம் திரும்புதல்னா என்னங்க? என்னால இந்த சுபாவத்தை விடவே முடியாது. என்னால இந்த சுபாவத்தை என்னால மாற்றிக்கொள்ளவே முடியாது. என்னால இந்த குடிப்பழக்கத்தை விடவே முடியாது. என்னால இந்த ஒரு இச்சை காரியத்துல இருந்து என்னால வெளியில வரவே முடியாது. அப்படிங்கிற இடத்துல ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்க. அப்ப ஜீவனுள்ள தேவன், அவர் அதிசயமானவர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். ஆண்டவர் நமக்கு நிரூபிப்பார். என்னால முடியவே முடியாது. ஆனா தேவனை வைத்து என்னால முடியும். என்னால இத விடவே முடியல. என்னுடைய முயற்சி நான் எத்தனையோ முறை பண்ணிட்டேன். ஆனா என்னால இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த முடியல. இந்த கெட்ட கெட்ட காரியங்களை பார்க்கிறது என்னால நிறுத்தவே முடியல. ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு உதவி செய்வார். அவரால தான் இந்த கெட்ட சுபாவத்தை என்னால விட முடியும். அப்படி என்று சொல்லி மனப்பூர்வமாய் ஆண்டவரை ருசி பார்க்கிற பிள்ளைகள் தான் மனம் திரும்ப முடியும். இது ஒரு குடிக்கோ சிகரெட்டுக்கு மாத்திரம் கிடையாது. நோய் நொடிகளுக்கும் கூட. நோய் நொடிகளுக்கும். என்னால எனக்கு இருக்கிற இந்த வியாதி எந்த டாக்டர் கிட்ட போனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வியாதி இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் எனக்கு இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். எனக்கு தீர்வு கொடுத்திருக்கிறார். இஃப் தேர் இஸ் a full stop, ஒரு full stop இருக்கு, ஒரு புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதிலிருந்து இருந்து தொடங்க ஆரம்பிப்பார். அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தேவாதி தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. சரிங்களா? இதுக்கு நம்மளுடைய ஸ்பிரிட் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய மாம்சத்தை வைத்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆவி இப்படியாக கர்த்தரோடு இசைய வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், இப்போ ஒரு வைராக்கியம் இருக்கு. தேவன் வைராக்கியமானவர். தேவன் என்ன நினைக்கிறார்? பிதா என்ன நினைக்கிறார்? என் பிள்ளைகளை நான் என்னுடைய ரூபத்தின்படி நான் படைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளை என்னுடைய சாயலின்படி படைத்திருக்கிறேன். அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் தான் பிதாவாய் இருப்பேன். இந்த பிள்ளைகள் இதை தெரியாம வேறே தேவர்களுடைய நாமத்தை உச்சரித்து என்னை மறந்து விட்டார்களே. சரிங்களா? இது எல்லாமே பாவத்துல வருது. என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கறதே ஒரு மனுஷன் அங்க தப்பு செய்து கொண்டிருக்கிறான். என்ன பண்றான்? படைத்த தேவன், உருவாக்கின தேவன், அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த தேவனை மறந்துவிட்டு வேறே தேவர்களை, இது ஏதோ நான் என்னுடைய குழந்தையோட புக்ல இருந்து நான் படிக்கல, இது வேதாகமத்தில் இருக்கிற காரியம். என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வைராக்கியமாய் இருக்கிறார். என்னை தவிர வேறே தேவர்கள் இல்லை அப்படி என்று சொல்லி. அப்ப மனிதர்கள் இப்படியாக நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த ஜெனரேஷன் கர்த்தருக்குள்ள செழிப்பாய் வளர்ந்தார்கள். ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? தேவன் யாருன்னு தெரியாம சாத்தான் இப்படியாக இருதயத்தில் விதைத்து கர்த்தர்கிட்ட இருந்து தூர கூட்டிட்டு போயிட்டான். அது பாவம். கர்த்தர்கிட்ட இருந்து தூர கூட்டிட்டு போறது பாவம். ஆண்டவரை அறியாம இருக்கிறதும் பாவம் தான். ஆண்டவரை விட்டு வேற தேவர்களை வழிபடுறதும் பாவம் தான். எல்லாமே பாவம் தான். அப்ப ஆண்டவர் யெஷுவாவை அனுப்புகிறார். எல்லாம் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அக்கிரம காரியங்கள், தேவாலயம் எல்லாம் கள்ளர் குகைகளாய் மாற்றி விடுகிறார்கள். எல்லா அசுத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆண்டவருக்கு பிடிக்கல. ஓ, எங்க பார்த்தாலும் பாவம், பாவம், பாவம். எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ரூபத்தின்படி பி யார் யெஷுவா யாரு? பிதாவுடைய மகன். பிதாவுடைய மகன். வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மகன் ஏசப்பா. அவரை அனுப்புகிறார். பரலோக நியமம் என்ன இருக்கு? பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். அவர் மரிக்கிறார்னு தெரிஞ்சோம், மரிக்க போறார்னு தெரிஞ்சோம், பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இப்படியாக பூமியில காலடி எடுத்து வைத்து குழந்தையாய் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து, நாற்றம் எடுக்கிற மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்து இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றவராய் அதற்கப்புறமா மிராக்கிள் செய்ய ஆரம்பித்தார். அப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறார். யாரும் வலியுறுத்தல. ஏசப்பாவை யாரும் வலியுறுத்தல. அவரே ஞானஸ்நானத்துக்கு யோவான் கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்து பரிசுத்த தேவன் வானத்திலிருந்து இறங்கி புறா போல அவரை நிரப்பி இப்படியாக ஆண்டவர் வல்லமையினால இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தினார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பேர், ஒருத்தர் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பூமியில காலடி எடுத்து வைத்து நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இது எப்பவோ நம்ம சிந்திக்கணும். வாய் வார்த்தையா நான் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டாருன்னா முடிஞ்சிடுதுங்களா? நம்மளால ஒரு சின்ன பெயின் தாங்க முடியுதா? ஏதாவது ஒரு கட்டாச்சுன்னா ஒரு பெயின் தாங்க முடியுதா? கிறிஸ்து இப்படியாக நொறுக்கப்பட்டார். நான் ஏற்கனவே ஒரு சர்மன்ல சொல்லியிருக்கோம். ஆண்டருடைய ரத்தத்தின் வல்லமை எல்லாம் கிழிக்கப்படுகிறது. இந்த ராடெல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சு பிச்சு சதையை அப்படி பிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு அடிக்கும் பொழுது அவர் மேல துப்புறாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க. யாருக்காக? நமக்காக அவர் அனைத்தையும் சகித்தார். சரிங்களா? அனைத்தையும் எத்தனை முறை சொன்னாலும் சொல்லலாம். 1000 முறை, கோடி முறை அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படியான காரியம் செய்ய செய்யதான் நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எத்தனை முறை, எத்தனை சர்மன்லனா கூட இந்த காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சல. அதாவது எல்லாமே டேமேஜ். தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கை, கால் எல்லா இடத்துலயுமே கிழிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் பீறிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இது யாருமே தாங்கிக் கொள்ள முடியாது. சரிங்களா? வெளியில ஒரு கொலை நடக்குதுன்னா கத்தியில இப்படி குத்திட்டு ஒரு நிமிஷத்துக்குலாம் அந்த இன்டெஸ்டைன்ல கத்தி பட்டுட்டு இறந்துடுறாங்க. இது அப்படி துடிக்க துடிக்க நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முற்கிரீடம் வைக்கும் பொழுது அந்த முள்ளு குத்தி 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 ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் கேட்டா கசப்பான நீரை கொடுக்கறாங்க. அந்த தண்ணீர் தாகம் தணிக்க தான் நமக்கு ஒரு தண்ணீர் தேவைப்படுகிறது. கசப்பான நீர். இறந்துட்டாரான்னு அந்த ஈட்டியில குத்தி பாக்குறாங்க. அந்த ஈட்டியில குத்தும் போது அவர் ஹார்ட் கிட்ட போகுது. இதுக்கெல்லாம் யாருக்காக நினைக்கணும்? சில பேர் இருக்கிறாங்க உலகத்துல. நானா மரிக்க சொன்னேன் ஏசப்பாவ, நானா உயிரோட எழும்ப சொன்னேன், இப்படியெல்லாம் பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் முட்டாள். பேசுறவங்க முட்டாள். உண்மையிலேயே நல்லா சிந்திக்கணும். எதற்காக இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார்? எங்கேயுமே நம்ம கேள்விப்பட முடியாது. எந்த இடத்துலயுமே கேள்விப்பட முடியாது. வேற எந்த புக்லயுமே கேள்விப்பட முடியாது. வேதாகமத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். அப்ப பாருங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 15, 16, 17ஆம் வசனத்துல இப்படியாக, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்ம காஸ்பல் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுதுதான் மக்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுடைய செவிகள்ல இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள், அவர் நமக்காக மரித்த விஷயங்கள், அவர் பட்ட பாடுகள், எதற்காக மரித்தார், அனைத்தும் பிரசங்கத்துல நம்ம பிரசங்கிக்கும் பொழுதுதான் அவங்க கேட்க கேட்க கேட்ட அவங்க இருதயத்துல பதியும் அந்த விஷயம். சரிங்களா? அப்புறம் பாருங்க,
விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளானவனா இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறான் அப்படின்னாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். பெற்றாதான் அவன் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறான் அர்த்தம். இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் சால்வேஷன். ஒரு ரட்சிப்புக்கு பாப்டிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வேற யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் ஞான ஸ்நானம் எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். He instructed us. சரிங்களா? எதற்கு ஞான ஸ்நானம் அவசியம் அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடாது. இது எப்படி எல்லா வேத வசனங்களையும் நம்ம விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தேவை வரும்பொழுது இந்த வசனத்தை வைத்து 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 நிறைய பேர்கள் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு இன்னைக்கே ஒரு பெரிய பங்களா கொடுத்துருவார். கர்த்தர் இன்னைக்கே என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரனை மாத்திருவார். இதுக்கெல்லாம் ஆண்டவரை நம்ம தேடுறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நமக்கு தேவையான வசனங்களை எடுத்துப்போம். ஆனா ஞான ஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம் இப்படின்னு வரும் பொழுது மட்டும் ஏன் எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும்? ஏன் இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இது முக்கியமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மரித்த இயேசு நமக்காக உயிரோடு எழும்பின இயேசுவோட அவங்களுக்கு சுற்றி இருக்கிற பிள்ளைகள் தான் அவருக்கு முக்கியமா இருக்கிறார்கள். நான் இந்த கோத்திரத்துல இருக்கிறேன், நான் இந்த கலாச்சாரத்துல இருக்கிறேன், நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கோத்திரம் கலாச்சாரம் எல்லாம் சாத்தான் கொண்டு வந்த காரியங்கள். நல்லா விளங்கிக்கணும். ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது. கருப்பு சிகப்பு குட்டை நெட்டை இப்படி எதுவுமே கிடையாது. இது எல்லாம் சாத்தான் உருவாக்கின காரியங்கள், சாத்தான் கொண்டு வந்த காரியங்கள். ஹல்லேலூயா. ஜாதிங்கிறது கிடையவே கிடையாது, மதம்ங்கிறது கிடையவே கிடையாது. கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறதே ஒரு சாத்தானால பதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி பதிச்சாதான் அது ஒரு மதமாய் கருதப்படும். உண்மையான தேவன் மறைந்து விடுவார் அங்க. சரிங்களா? அப்ப இங்க ஜாதி மதம் இனம் பேதம் இந்த சம்பிரதாயங்கள் இந்த குலம் கோத்திரம் இது எதுவுமே கிடையாது. கிறிஸ்து இயேசு நமக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்கு தலையாய் இருக்கிறார். இது மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட்ல ஏறணும். கிறிஸ்து இயேசு நமக்கு தலையாய் இருக்கிறார், அவர் உண்மையான தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஜாதி பாருங்க, ஞான ஸ்நானம் எடுக்க போற பிள்ளைகள் ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருங்க. ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது கர்த்தரோடு வைக்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு கோவினன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம்னா துரோகம் அப்படிங்கிறதே வந்துடக்கூடாது. இப்ப எப்படி ஒரு உலகத்துக்குரிய ஒரு கல்யாணத்துக்கு ஒருவன் ஒருத்தி ஒருத்தருக்கு ஒருத்தன் தான் மனைவியா இருக்க முடியும், ஒருத்திக்கு ஒருத்தன் தான் கணவனா இருக்க முடியும். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கல்யாணம், இதுக்கு தவிர்த்து வேற ஏதாவது உறவுகள் இருக்குன்னா அது வேசித்தனம், விபச்சாரம். இந்த ஒரே ஒரு உறவு கணவன் மனைவி என்று இந்த உலகத்துல ஆண்டவர் பிள்ளைகளை இணைக்கிறார். அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அது தவிர வேற ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு சொன்னா அது விபச்சாரம், வேசித்தனம். இப்படியாக கர்த்தருக்கு அருவருப்பான செயல். சொல்றோமா? துரோகம் செஞ்சுட்டாங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இததான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட நான் ஒப்பிடுறேன். கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு பந்தத்துக்குள்ள, இந்த கோவினன்ட் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு பந்தம். இந்த பந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. We should become the body of Christ.
சும்மா வாய் வார்த்தைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு இப்படி என்று சொல்லி வாய் வார்த்தையில மெஜாரிட்டி 90% ஆஃப் த மக்கள் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறாங்க. ஒரே அவங்களுக்கு சாதகமாய் வசனத்தை பயன்படுத்தி கொள்றாங்க. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ள கெட்ட காரியங்களை போட்டு திணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நம்ம அறிக்கை இடணும், அறிக்கை இட ஆண்டர்கிட்ட சொல்லதான் மாற்றங்கள். பாத்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி சண்டே சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓரத்துல எத்தனையோ முறை ஓரத்துல ஒரு சில சபைகள் முடிஞ்ச உடனே அங்க பக்கத்துல சிகரெட் பிடிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. சண்டே சர்வீஸ் முடிஞ்சிட்டு மதியானம் சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்ல சரக்கு குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, வேசித்தனம், விபச்சாரம் எல்லாமே செய்யறாங்க. இது எதுக்காக அவங்க சர்ச்சுக்கு போறாங்கன்னு தெரியல, எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்நானம்னு ஒரு பேருக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்கிற காரியங்கள் எல்லாமே அசுத்த காரியங்கள் தான். ஆனா ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே ஃபில்டர் ஆகணும். இது ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் இத போதிக்கிறது கிடையாது. வராங்களா, ஒரு ஆத்துமா கிடைக்குதா, ஞானஸ்நானம் கொடுங்க, சர்ச்சில் ஒரு மெம்பரா மாத்துங்க, இப்படின்னு ஒரு பெயருக்காக தான் நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே ஞான ஸ்நானத்துக்கு இவங்க தகுதியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த போதித்து அவங்களுடைய காரியங்களை அறிந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா மாத்திரம்தான் அவங்க கர்த்தருக்கு துரோகம் செய்யாமல், துரோகம்னா என்ன, பின்மாற்றம் தான் துரோகம், பின்மாற்றம் தான் துரோகம். ஒரு உறவுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 நாள் நான் ஏசப்பா கிட்ட பேசாம இருப்பேன். இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்துடுறீங்க, ஏதோ ஒரு நேம் சேக் ஞானஸ்நானம் எடுத்துடுறீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் நான் பேச மாட்டேன், 2 வாரம் நான் பேச மாட்டேன். உலகத்துக்குரியவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய காரியத்துக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் வேற தேவர்களோடு போயிடுவேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா ஆண்டவருக்கு செய்யற மிக மிகப்பெரிய துரோகம். அந்த உடன்படிக்கையை நீங்க உடைச்சிடுறீங்க. அப்ப எல்லாமே கெடுத்துடுது, எல்லாமே நாசம் ஆயிடுது. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா, ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு வாய் வார்த்தையில முடிகிற காரியம் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் வித் த சஃபரிங்ஸ் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐடென்டிஃபிகேஷன், ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் வித் த சஃபரிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் எப்படி மரித்தார், நமக்காக மரித்தார், அதே போல நம்ம மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அது போலதான் நம்ம வாழ முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். நமக்குள்ள ஓடுகிற சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய முற்பிதாக்களின் சுபாவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம அதை மாற்றிக்கொள்ளணும். எப்படி மாற்றிக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அவர் வாழ்ந்தாரோ, எப்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தாரோ அப்படியாக நம்ம வாழணும். பாருங்க 17ஆம் வசனம் மார்க்ல, ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் 15th நம்ம படிச்சோம், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்புறம் விசுவாசிக்கிறவன் தான் ஞானஸ்நானம் பெற்றவன். விசுவாசிக்கிறவன் தான் ஞானஸ்நானம் பெற முடியும், பெற்று அவன் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் ரட்சிப்பு லிஸ்ட்ல வருவான் அப்படிங்கிற 16ல நம்ம வாசிக்கிறோம். 17ல இப்படியாக விசுவாசிக்கிறவன் அவனுக்கு நடக்கிற அடையாளங்கள் என்னென்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு
சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தின் மூலியமாய் வருகிற மனம் திரும்புதல், அப்புறம் அந்த விசுவாசத்துக்குரிய ஒரு காரியம் நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு, அப்புறம் நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விசுவாசத்தினால ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. அப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, அவருடைய நாமத்தை வைத்து அடுத்த வசனம் தான். இதுக்கு கீழ இருக்கிற வசனமே அது. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாமே வேத வசனத்தில் இருக்கிற காரியங்கள். சரிங்களா? நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படிங்கிறது டங்ஸ் நம்ம சொல்றோம். அந்நிய பாஷை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அந்நிய பாஷையே இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நெறைய இடத்துல ட்ரோல் பண்றாங்க. நெறைய இடத்துல இத குறித்து நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். பாஷை, தேவனோடு கூட உறவாடுகிற பாஷை. இந்த பாஷையே இப்ப இல்ல. இது ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி அத குறித்து ட்ரோல் பண்ணி சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த தேவ பாஷையில. அப்போ இது எல்லாமே அடுத்து வர வசனங்கள் கோர்வையாக வருகிறது. அப்போ அவருடைய நாமத்தினால பிசாசை துரத்துவார்கள்னா என்னது? பிசாசு அப்படிங்கிறாலே அசுத்தத்துக்குரியவன், பாவத்துக்குரியவன். அப்போ பாவத்துக்குரியவனை துரத்தணும்னா பரிசுத்த தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். எங்க பரிசுத்த தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்க பிசாசை துரத்த முடியும், நவமான பாஷைகளை பேச முடியும். இப்ப இதெல்லாம் நிறைய ட்ரோலிங் நடக்குது மக்களுக்குள்ள. ஏன்னா இப்படியாக சாத்தான் அவங்களுக்குள்ள பூந்து இந்த நவமான பாஷைகளுக்கு எதிராக இப்படியாக இந்த பாஷை கிடையாது, அந்த பாஷை கிடையாது. பாஷை கிடையாது, அப்புறம் எப்படி வேத வசனம் இருக்கிறது? வேத வசனத்தில் தெளிவாக இருக்கிறது அந்நிய பாஷையை குறித்து. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாஷைகளை பேசும் பொழுது சாத்தான் விலகி ஓடிடுறான். பாவங்கள் அங்க மறைந்து போகிறது. அப்ப கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நமக்கு கொடுத்து 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 மரித்து நமக்கு உயிரோடு எழும்பி நம்மள அபிஷேகம் பண்ணி இப்படியாக நவ பாஷைகளை கொடுத்து ஆண்டவரோடு பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆதாம் ஆதியில எந்த பாஷை பேசியிருப்பாரு? தேவ பாஷை தான். ஹல்லேலூயா. ஆதாம், ஏவாள் இவங்கெல்லாம் எந்த பாஷை பேசியிருப்பாங்க தேவனோடு உறவாடும் பொழுது? நினைத்து பாருங்கள். தேவ பாஷை தான். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இப்படியாக கர்த்தர் விசுவாசிக்கிறவன் தான் எல்லாமே கிடைக்கும். விசுவாசிக்கிற மகனுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். விசுவாசிக்கிற மகன் தான் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும். விசுவாசிக்கிற மகன் தான் ஆக்கினைக்குள்ளாக விசுவாசியாதவன் ஆக்கினைக்கு போவான். விசுவாசிக்கிறவன் தப்பிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் தான் தப்பிக்கப்படுவான். தப்பிக்கப்படுவதுதான் ரட்சிப்புக்குள்ள வருவது. நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க தப்பிக்கப்படுவீர்கள். நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல it is a spiritual identification and a spiritual exchange. ஒரு தண்ணீர்ல முங்கி எடுக்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது என்ன பண்றோம்? பழைய சுபாவங்கள் போயிட்டு புதிய சுபாவங்கள். பழைய சுபாவங்கள்னா என்ன? கர்த்தர் மாதிரியே மாறுறது. இப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியே மாறுறது. இயேசு கிறிஸ்து எப்படி மாறுகிறார்? ஜெபம் செய்கிறவராய் இருக்கிறார். டெய்லி ஆண்டவரை தேடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவை தேடுகிறவராய் இருக்கிறார். நம்ம அதை செய்யறோமா? ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும். அனுதினம் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும். ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். அவருடைய அன்பு இப்படியாக அவர் அன்பு செலுத்துகிறார். நம்மளும் பதிலுக்கு அன்பு செலுத்துறவர்களாய் மாறணும். இப்படியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கும் அவருடைய ஸ்பிரிட்டுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இந்த ஞான ஸ்நானம் வழியாக. ஹல்லேலூயா. ரீஜெனரேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். ரீஜெனரேட்டட் ஸ்பிரிட் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ஆவி தீபம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. why you must believe in Jesus அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். நம்ம ஏன் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வரலாம். இப்ப ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புதுன்னா,
சாத்தான் அப்படிங்கிறவனுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்கு. உங்களை கெடுக்கிறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு, உங்களுடைய சரீரத்துக்குள்ள என்டர் ஆகி இப்படியாக உங்களை நரகத்துக்கென்று நரகத்துக்குரிய காரியங்களை செய்ய வைத்து, பாவங்களை செய்ய வைத்து, சாத்தான் இப்படியாக உங்களை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போக இருக்கிறான். நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கலனா, இயேசு கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்கணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்க அடுத்த சைடு பாருங்க, சாத்தானை பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலனா, சாத்தான் உங்களை பிடித்து நரகத்துக்கு தள்ள இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவால் தான் நீங்க பரலோகமே போக முடியும். இயேசு கிறிஸ்துதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். உங்களுக்கு பரலோக வாசல் எப்ப திறக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவால் தான். அவர்தான் அங்க கூட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. அவர்தான். இப்ப பாருங்க, ஜீசஸ் ஏசப்பா சொன்னார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். இது ஒரு பிராக்டிக்கலா ஞானஸ்நானம் அப்படின்னு ஒரு டேர்ம், ஒரு ஒரு டேர்ம், அது ஒரு வேர்டு, அது ஒரு பெரிய காரியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையில ஞான ஸ்நானத்தை குறித்ததான ஒரு அறிவு உங்களுக்கு பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? முடிந்தது, இட் இஸ் finished அப்படின்னு சொன்னார். finished-னா என்னதுங்க? முடிந்தது. நான் மரித்தேன், மரிச்சிட்டேன். எனக்கு இவ்ளோ கஷ்டங்கள் ஏற்பட்டது கல்வாரி சிலுவையில. என்னை அடித்தார்கள், என் முகத்தில் காரி துப்பினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு சிலுவைக்கு யாரு போக முடியும்? பாவியே தான் சிலுவையில போட முடியும். இப்ப ஆண்டவர் ஒரு பாவியை தான் சிலுவையில போட முடியும். அந்த சிலுவை தண்டனை யாருக்கு கிடைக்கும்? திருடன், கொலைகாரன், இது போல விஷயத்தை செய்தவர்களுக்கு தான் இந்த சிலுவை. ஆனா ஆண்டவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுமா? அவர் கொலை செஞ்சதுனால கிடையாது, அவர் திருடினதுனால கிடையாது, அவர் தப்பு செஞ்சதுனால கிடையாது. நல்லா இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். அவர் தப்பு செஞ்சதுனால கிடையாது, நம்ம தப்பு செஞ்சதுனால, நம்ம கெட்ட விஷயங்களை செய்ததுனால, நம்ம பாவத்தை செய்ததுனால. பாருங்க, பாவம்னா நீங்கல்ல, எல்லா மக்களும் தான் சொல்றேன் நானு. இப்படி நமக்காக 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 நம்ம செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற பாவங்கள் எல்லாத்துக்கும் அவர் சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டார். சொன்னார், முடிந்தது, இட் இஸ் finished அப்படின்னு சொன்னார். முடிந்ததுன்னு சொன்னார். இந்த ஒரு வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் யாரு சொன்னாங்க? யாராவது சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனும், மேதாவியும், எந்த ஒரு மகானும் இத சொல்லிருக்க வாய்ப்பே கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாரு, இது முடிந்தது அப்படி என்று சொல்லி. அப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் the only way to get saved, நாம தப்பிக்கப்படணும், நம்ம பிழைக்கப்படணும்னா அது இயேசு கிறிஸ்துவால தான். அப்ப இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துக்காக நம்ம அதிக கட்டணம் கட்டி இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்கு அதிக கட்டணம் எக்ஸ்ட்ராவாய் நமக்கு அவர் விலைக்கிரியமாக தன்னுடைய ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனை தானமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். நான் ஏற்கனவே ஒரு சர்மன்ல சொல்லியிருப்பேன், அந்த ரத்தத்துல என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தம் தேவைப்படுகிறது. அப்போ 50% மேல ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து ரத்தம் போயிருக்குனாலே அவன் பாதி அப்படியே டவுன் ஆயிட்டே, அவன்
இறக்குற நிலைமைக்கு விடுவான். ஆனா ஏசப்பா ஒரு துள்ளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். அதுல தண்ணீரும் வெளியே வந்து கொண்டு இருக்கிற, ரத்தமும் தண்ணீரும் அப்படியே வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. நமக்காக சிந்தி இருக்கிறார் ரத்தத்தை. அதிக கட்டணம் கட்டிட்டு என்ன சொல்லியிருக்கிறார்? முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். இட் இஸ் ஃபினிஷ்ட்ன்னு சொல்லியிருக்கார். என்ன ஃபினிஷ்டு? உங்களுடைய பாவத்துக்கு நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். உங்கள் நோய் நொடிகளுக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன். சாத்தானுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறேன். சாத்தானுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை முடிந்தது. அப்போ இந்த முடிந்தது அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வசனம் என்ன வாசிச்சோம்? மார்க்ல 17ஆம் வசனம், அவருடைய நாமத்தை உச்சரித்து பிசாசை துரத்துவார்கள், நவ பாஷைகளை பேசுவார்கள். அப்போ பிசாசுகளுக்காக ஆண்டவர், பிசாசுனாலே பாவத்துக்குரிய காரியங்கள், அந்த சாத்தானாலதான் இந்த பாவம் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு வந்தது. அப்ப அதற்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தினனே, அப்ப என்னுடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது, அந்த ரத்தத்தை நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறனே, அந்த பரிசுத்த ரத்தத்தை நீங்க உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது அங்க விடுதலை கிடைக்கும் அப்படி என்று சொல்லி பிசாச எப்படி துரத்துறோம்? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை உச்சரித்து அங்க பிசாச துரத்துறோம். அப்ப ரத்தம் சிந்தி ஒரு மேன்மை நமக்கு கிடைத்திருக்கு. ரத்தம் சிந்தி ஆண்டவர் மறுரூபம் ஆனார். அப்ப அந்த மறுரூபம் ஆனதுதான் நம்மளோடு பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக நம் மத்தியில் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை நம்மளை கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்ம மத்தியில் வந்து நிற்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மைண்ட், நம்முடைய சென்சஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நம்ம வந்து போக வைக்கணும்? இட் ஷுட் பி பரீட் அலாங் வித் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படணும். ஹல்லேலூயா. ரோமர் 6:4 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். புது ஜீவியத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். நம்மளுடைய பழைய காரியங்கள், நான் வேற தேவர்களை வழிபட்டுட்டு இருந்தேனா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்பா. எனக்காக ரத்தம் சிந்தின தேவன், எனக்காக உயிரை கொடுத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இவர்தான். என்னுடைய குடிப்பழக்கத்தை இவர்தான் நிறுத்தி இருக்கிறார். எனக்கு இருக்கிற இச்சை காரியங்கள் இவர்தான் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இவர்தான் சரி செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற வியாதியை இவர்தான் சரி செய்தார். எனக்கு இருக்கிற எல்லா தோல்விகளும் ஜெயமாக இவர்தான் மாற்றுவார், இவர்தான் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் அதோ அந்த மறிக்கணும், மறிச்சு உயிரோடு எழும்பணும். எப்படி கிறிஸ்து இயேசு மரித்து ஒரு மேன்மைக்குரியவராய் வந்தாரோ, அதே போல நம்ம மரித்து, அதுதான் அந்த ரோமர் 6:4 சொல்லப்படுகிறது, மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது கர்த்தரோடு நம்ம ஜீவிக்க முடியும். அப்ப பழைய காரியங்கள், பழையவைகள் ஒழிந்து போயின, புதிய காரியங்கள் வந்து புதிய காரியங்கள் என்னது? பழசு போயிடுச்சுன்னு சொல்லி இதோட இந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்பா, இன்னைக்கு ஞானஸ்தானம் முடிஞ்சிடுச்சு, நாளையில இருந்து நானும் உலகத்துக்குரியனாவாய் வாழ்வேன் அப்படி கிடையாது. அந்த டைம் ஆஃப் ஞானஸ்தானம் மட்டும் ஒரு சில பேர்கள் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி தண்ணி தலை முழுகி எந்திரிச்சிட்டேன் நானு. ஆனா நாளைக்கு நான் வந்து ஜங்கு புங்குன்னு டான்ஸ் ஆடுவேன், ஆடாத ஆட்டம் ஆடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. உடன்படிக்கை அப்படிங்கிறது நீடித்து நிலைக்க வேண்டும். நம்ம மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் இந்த பந்தம், இந்த நிச்சயதார்த்தம், இந்த என்கேஜ்மெண்ட் இப்படியாக கர்த்தரிடத்தில் வந்து கொண்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த பந்தம் நித்திய ஜீவனுக்குரிய பந்தம். மரித்தும் பிழைப்பார்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிக்கிறவர்கள் பிழைப்பார்கள்.
கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்லாம் பிழைப்பார்கள். சரிங்களா? அப்போ இப்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 1ஆம் வசனத்துல இப்படியாக கிறிஸ்துவுடன் கூட அதாவது எழுந்த பிள்ளைகள், கிறிஸ்துவுடன் நீங்க ரைஸ் ஆயிட்டீங்க, கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்படுறீங்க, கிறிஸ்துவோட நீங்க ரெசரெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. மேன்மையானவர் எங்க இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர். அப்போ அவர் என்ன காரியங்களை செய்கிறார்? நல்ல காரியங்களை செய்கிறார். சினிமா தியேட்டர்ல போய் ஆண்டவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார். களியாட்டம் பண்ற இடத்துல காலடி வைக்க மாட்டார். பாருக்கு போக மாட்டார். டாஸ்மாக்கு போக மாட்டார். அசுத்த காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார். வேசித்தனம் செய்ய மாட்டார். விபச்சாரம் செய்ய மாட்டார். எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் செய்ய மாட்டார். அவர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த நேரத்துல. அப்போ கிறிஸ்துவுடன் கூட நீங்க எழுந்ததுண்டானால், அதுதான் ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்க எழுந்தது உண்டானால், தண்ணில முங்கி நீங்க மேல எழும்புறீங்க, ரெசரெக்ட் ஆகுறீங்க, உயிர் தெழுறீங்க. பழைய இந்த தண்ணில முங்கும் பொழுது பாவத்தை விட்டு விட்டு எந்திரிக்கும் பொழுது நீங்க மறுரூபம் ஆக்கப்படுறீங்க. அப்ப மறுரூபம் ஆக்கப்படுறீங்கன்னா நீங்க எங்க போகணும்? எதை தேடணும்? கிறிஸ்து இயேசு பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவன். அப்ப அந்த மேன்மையான இடத்துக்கு நீங்க போகணும். அந்த மேன்மையான காரியங்களை நீங்க செய்யணும். நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமும் நான் பாவத்தில் ஈடுபடுவேன். என்னுடைய ஆலயத்தை நான் கெடுப்பேன். என்னுடைய சரீரத்தை நான் கெடுப்பேன். என்னுடைய சரீரத்தை நான் பாழாக்குவேன் அப்படி என்று சொல்லி நீங்க போக கூடாது. உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படணும். அப்ப பரிசுத்தத்துக்கு அதாவது விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் ஆண்டவருக்கு அருவருப்பு என்று உரைக்கிறார். விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் நன்றாக ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாருங்க. தனித்தனியாவே பிரிக்கல. அப்போ விக்கிரக ஆராதனை, கர்த்தரை விட்டுட்டு ஒரு செங்கலை பிடித்து நான் வணங்குவேன். நெவர் நெவர் நெவர். கர்த்தரை விட்டுட்டு ஒரு மரத்தை பிடித்து நான் வணங்குவேன். பண்ணக்கூடாது. கர்த்தரை விட்டுட்டு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா துண்டு இருக்கு பாருங்க, துண்டு, வீட்டுக்குள்ள டவல், அந்த டவலை கூட என்ன பண்ணிடுறாங்க? கடவுளா மாத்திடுறாங்க. படைத்த தேவனை விட்டுட்டு நீங்க எதெல்லாம் நீங்க கையில எடுக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் இருக்கிறது. வேத வசனம் இதை நான் சொந்த இதுல சொல்றது கிடையாது. வேத வசனம். கர்த்தர் படைத்தவர். அப்போ நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இருதயத்துல தேவன் ஜீவிக்க வேண்டும். இந்த டவல், இந்த செங்கல், இந்த மரம் இதெல்லாம் ஜீவிக்க கூடாது. நம்முடைய இருதயத்துல யாரு இருக்கணும்? நம்முடைய முழு இருதயத்துல யார் இருக்கணும்? நம்முடைய இருதயத்துல 4 சேம்பர்ஸ் இருக்கு. ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இப்படி 4 சேம்பர்ஸ் இருக்கு. இப்ப இந்த இருதயத்துல 4 சேம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த 4 சேம்பர்ஸ்லயும் யார் இருக்கணும்? ஏசு கிறிஸ்து இருக்கணும். ஒரு சேம்பர்ல ஏசு கிறிஸ்து இருப்பார். ஒரு சேம்பர்ல மரம் இருக்கும். ஒரு சேம்பர்ல செங்கல் இருக்கும். ஒரு சேம்பர்ல டவல் இருக்கும். இப்படி என்ன முழு இருதயத்தோடு நீங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அப்போ உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற 4 சேம்பர்ஸ்லயும் யார் இருக்கணும்? ஏசு கிறிஸ்து 4 சேம்பர்ஸ்லயும் இருக்கும் பொழுது அப்போ இருதயம் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறது? இந்த இருதயம் தான் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தி அனுப்புகிறது. அப்போ இந்த இருதயத்துல ஏசப்பா முழுமையாக இருக்கும் பொழுது
இந்த பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரித்து மற்ற அவயத்திற்கும் அவர் அனுப்புகிறார், மற்ற உறுப்புகளுக்கும் அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருதயத்துக்குள்ள யாரு ஜீவிக்க வேண்டும்? மரித்த இயேசு, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவா அங்க ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் முழுசா மாறிவிடும். இதுல நான் கொஞ்சம் ஏசப்பா வச்சுக்குவேன், மீதி வேற வச்சுக்குவேன்னா, நம்ம வாய் வார்த்தையா நம்ம சொல்றோம் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குன்னு நம்ம சும்மா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையாவே தேவனுடைய ஆலயமாய் மாறப்படல. எப்ப நீங்க முழுசா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, இங்க சுயநலம் இருக்கக்கூடாது, இங்க பிளாக்மெயில் இருக்கக்கூடாது, இங்க த்ரிட்டனிங் இருக்கக்கூடாது, இங்க எதுவும் இருக்கக்கூடாது. என்னுடைய அப்பா என்ன நினைப்பாங்க, என்னுடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்னுடைய வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, ஏசு கிறிஸ்துக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யணும்னா மத்தவங்க எல்லாம் பகைச்சுக்கணுமே. பகைச்சுக்குங்க, மத்தவங்களை பகைச்சுக்கிட்டா தப்பு இல்லையே. கர்த்தர் அதெல்லாம் பார்த்தா கர்த்தர் உயிர் விட்டு, அதாவது ரத்தம் சிந்திருக்க முடியாம போயிருக்குமே. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தார். எனக்கு வலிக்குமே, எனக்கு இப்படி முற்கிரீடம் வைக்கும் போது தலையில குத்துமே, என் கைகளில் ஆணிகள் அடிக்கும் பொழுது எனக்கு வலிக்குமே, என்னுடைய ரெண்டு காலை சேர்த்து ஆணி அங்க பியர்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு வலிக்குமே, நான் எதுக்கு பிதானுடைய சித்தத்தை செய்யணும், எனக்கு இப்படியெல்லாம் வலிக்குமேன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் ரத்தம் சிந்திருக்க மாட்டார், ஒரு மேன்மையும் வந்திருக்காது. ஹல்லேலூயா. அப்ப பாடுதான், பாடுபட்டாதான் ஒரு மேன்மை, பாடுபட்டாதான் ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. கிட்னி இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நம்ம உயிரோட இருக்க முடியுமா? லிவர் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம உயிரோட இருக்க முடியுமா? ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு அவயங்களும் அதனுடைய வேலைகளை செய்யும் பொழுது வேலை செய்தாதான், அப்போ ஒரு கஷ்டம், ஒரு பட்டாதான் ஒரு மேன்மை. இருதயம் சீராக நம்ம செயல்படும் பொழுதுதான் ஒரு மேன்மை, நம்ம உயிரோட இருக்க முடியும். இருதயம் சொல்லிக்குது, நான் துடிச்சுட்டே இருக்கிறேன், 24 மணி நேரம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அமைதியா ஆயிடுறேன் அப்படின்னா அந்த மனுஷன் உயிரோட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எதுக்குமே ஒரு விலைக்கிரயம் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில. எதுக்குமே ஒரு பாடு இருக்கிறது. ஒரு மேன்மைக்கு முன்னாடி படிச்சாதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சில காரியங்கள். அப்போ பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மேன்மையானவைகளை தேடுங்கள், கர்த்தருக்கு உகந்ததை தேடுங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை தேடுங்க. ஒரு நாள் நீங்க எடுத்துக்கங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? சரி, வேலைக்கு போற ஆட்களா இருந்தாலும் காலைல எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசிட்டு வேலைக்கு போங்க, வேலையை முடிச்சுட்டு வாங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வேத வசனத்தை வாசிங்க, படுங்க. இதை தவிர வேற எந்த கெட்ட காரியங்களும் நீங்க செய்யக்கூடாது. ஆபீஸ்ல கேர்ள்ஸ் இருக்காங்களா, பேசலாம்ப்பா, பண்ணக்கூடாது. சாதாரண பேசுறதுக்கும் இச்சையோடு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சாதாரணமா பேசலாம் ஒரு ஆபீஸ்ல, சாதாரணமா நல்லா இருக்கிறீங்களா விசாரிக்கலாம், சாப்பிட்டீங்களா, அவங்களுக்கு முடிந்தா ஜெபம் பண்ணுங்க, முடிந்தா ஜெபம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. இது போல மேன்மைக்குரிய காரியங்களை தேடுங்க. ஆனா அதே ஆபீஸ்ல நீங்க வழிஞ்சு வழிஞ்சு பேசுறத நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைகளா இருந்தா நீங்க, நமக்கு ஒரு கணவர் வரப்போகிறார், அவர்கிட்ட தான் நம்ம அப்படி பேசணும்னு சிந்திக்க வேண்டும். அதே நீங்க கல்யாணம் ஆன பிள்ளைகளா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? நம்ம ஒய்ஃபை தவிர வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது, நம்ம ஹஸ்பண்டை தவிர வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். இதுதான் மேன்மைக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. நிறைய இருக்கு. நிறைய பேர் ஞான ஸ்நானம்னா அல்வா சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. இது ஒரு சீரியஸ் உறவு, இது ஒரு பந்தம். நடுநடுங்க வேண்டும், நடுநடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ரெசரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அசென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அசென்ஷன்னா என்ன? தேவன் நம்மை நிரப்புகிற காரியம். ஆண்டவர் எப்ப நிரப்புவார்? நம்ம ரெசரக்ட் ஆனாதான் we are qualified for ascension. நம்ம
உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம பாவத்திலிருந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான், மறுரூபமாக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நிரப்ப இருக்கிறார். ஹல்லேலூயா! நிரப்ப இருக்கிறார். நிறைய இடத்தில் மாந்திரீகம் போய்க்கொண்டு இருக்கிறது. நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். அவங்க எப்படி மாந்திரீகம் செய்றாங்க? அவங்க ஒரு நாமத்தை உச்சரித்து சாத்தானை வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்றாங்க. அப்ப வித்தின் தி கம்யூனிட்டி ஒரு சட்டானிஸ்ட் இருக்கிறாங்க. விட்சஸ் இது போல செய்வினைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 20, 30 பேர் சேர்ந்து ஒரு மந்திரத்தை உச்சரித்து, ஏதோ ஒரு நாமத்தினுடைய மந்திரத்தை உச்சரித்து, அந்த சாத்தானை அங்க வரவேற்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சாத்தானுக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுல அந்த மந்திரவாதிகள் அவ்ளோ தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, கெட்ட காரியங்களை செய்வதற்காக ஒரு கூடியிருக்கிறாங்கன்னா, நம்ப என்ன பண்ணணும்? We should make a change in the atmosphere daily. நம்மளால நம்மள சுற்றி இருக்கிற வளிமண்டலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உச்சரித்து அவரை வரவேற்கும் பொழுது அதனால தான் சொல்றாரு, எங்கே 2, 3 பேர்கள் என் நாமத்தினால கூடுகிறார்களோ அவர்களின் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறார். நீ துதிக்கும் பொழுது நான் வந்துடுவேன்னு சொல்றாரு. நீ துதிக்கும் பொழுது நான் வந்துடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! அப்போ ஒரு மாந்திரீகம் செய்யப்படும் பொழுது ஒரு 30 பேர் சேர்றாங்கன்னா, அந்த சாத்தான் வந்து அங்க வந்து டான்ஸ் ஆடுறான்னு சொன்னா, ஆண்டவர் ஏன் வரமாட்டாரு? ஆண்டவர் வரவேற்கனா ஜெபியுங்க, கூப்பிடுங்க, டைம ஒதுக்குங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க வேலையா கிச்சன்ல இருக்கும் பொழுது, ஆபீஸ்ல இருக்கும் பொழுது, ஏசப்பான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அவர் நிச்சயமாகவே வருவார். அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அவர் வந்து செயல்படுவார். அப்ப நம்ம அவர வெல்கம் பண்ணணும். அவர வெல்கம் பண்ண நம்ம சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அதோடைய திட்டங்கள், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்மளால பண்ண முடியும். நம்மளால முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா! அப்ப எதுக்குமே ஒரு இன்புட் நம்ம செலுத்த வேண்டும். நம்ம ஆண்டவரை வரவேற்கிறதுக்கு ஒரு இன்புட் செலுத்த வேண்டும். ஒரு விஷயத்த போடணும். ஜெபிக்கும் பொழுது விடுதலை. ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் நடக்கிறது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா! இதெல்லாமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான். எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தனியா வந்து ஜெபிப்பார். தனியா வந்து ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது தனியா வந்து ஜெபிப்பார். அப்புறம் சிலுவையில போடுறதுக்கு முன்னாடி கூட அவருடைய வேர்வை இப்படியாக ரத்தமாய் மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு உருக்கமாய் ஜெபிச்சிருப்பார்ன்னு பாருங்க. அந்த அளவுக்கு அவரு அவ்ளோ டெடிகேஷனா ஜெபிச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் கேட்கணும். போதனை செய்தா கேட்கணும். போதனை செய்யும் பொழுது இந்த காதுல நான் வாங்கி, இந்த காதுல நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அது கிடையாது. இது ஏதோ ஃபேஷன்க்காக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றது கிடையாது. இது ஏதோ ட்ரெண்டுக்காக, ஃபாரினர்லாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ வணங்குறாங்க. நம்மளும் அது போல மாறிக்கணும். அது போல கிடையாது. ஃபாரினருக்கான கடவுளே கிடையாது. ஏசப்பா எல்லாருக்குமானவர். எல்லாரையும் படைத்தது அவர்தான். எல்லாரையும் உருவாக்கினது அவர்தான். சரிங்களா? அவர்தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால இது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் கடவுள். இவர் அமெரிக்காவுக்கு மட்டும் தான் கடவுளு. இவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு மட்டும் தான் கடவுளு. அதனால நான் ஃபேஷனா மாறுறதுக்காக இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டேன்னா, எனக்கு மைக்கேல்னு பேர் வைப்பாங்க. சாமுவேல்னு பேர் வைப்பாங்க. எனக்கு ஃபேன்சியா பேர் வைப்பாங்க. அதற்காகலாம் கிடையாது இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை குடுத்தது. அவருடைய ஜீவன் எதுக்கு குடுத்திருக்கிறார்? இந்த ஃபேன்சி ஷோக்காக அவருக்கு ஜீவன குடுக்கல. பாவத்துக்காக ஜீவனை குடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக, ரட்சிப்புக்காக அவர் ஜீவனை குடுத்திருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும். நான் 1 வாரம் ஆண்டவருக்குள்ள இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர விட்டு போயிடுவேன்.
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள புதுசா வாங்கினாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா அந்த பொருள நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க. பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம்க்கு அப்புறம் பார்த்தா, அந்த பேக் எங்க இருக்குன்னே தெரியாது. பிஞ்சு, பிஞ்சு, பிஞ்சு எங்கேயாவது ஒரு குப்பையில கெடக்கும். இது போல நெறைய பேர்கள் இருக்கிறாங்க. உங்க வீட்லயே கூட நீங்க பார்க்கலாம். புதுசா வாங்கும்பொழுது அத அப்படியே பேணி காப்பாங்க. நல்லா இருக்குதே இது ஸ்டிச்சிங் இந்த பேகு. செம்மையா இருக்கே! ஒரு 2 வாரம், 4 வாரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எங்கனா குப்பையில கெடக்கும். நீங்க மத்தது எப்படி பண்றீங்களோ, பண்ணலையோ, ஆனா இயேசு கிறிஸ்துவ நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2 வாரம் நான் அப்புறமா ஏசப்பாவ தூக்கி போட்டுருவேன். ஏசப்பாவ நீங்க தூக்கிலாம் போட முடியாது. ஏன்னா, அவர் வேணா உங்கள தூக்கி போடுவாரு. அல்லேலூயா! ஏசப்பாவுக்குன்னு ஒரு கணம் இருக்கிறது. ஏசப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. ஏசப்பா மேன்மையானவர். ஏசப்பா பரிசுத்தர். இந்த உலகத்துல, பிரபஞ்சத்துல யாராவது நம்ம சொல்லிட முடியுமா? ஒருத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அல்லேலூயா! ஏன்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரால் மரியாளுடைய வயிற்றில் உருவாக்கினவர். உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா! மரியாளுடைய வயிற்றில உருவாக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய தகப்பன். அவரால் உருவாக்கப்பட்டவர். அப்ப அவருக்கு பாவம் செய்ய தெரியாது. அதனால நம்ம தான் பாக்கியவான்கள். அவர இறுக்கமா பிடிக்கிறதுக்கு. நம்ம தான் பிடிச்சுக்கணும் இறுக்கமா. நான் கொஞ்ச நாள் விசுவாசிப்பேன். என்னுடைய வைஃப் இப்படி சொன்னாங்கன்னா, நான் கம்முனு மறந்துடுவேன். என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன். நான் மறந்துருவேன். அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. அதிக கட்டணம் கட்டி, பரலோக நியமத்தை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். பாருங்க, ஒரு அசைன்மென்ட் பிதா குடுக்குறாருன்னா, அந்த அசைன்மென்ட்ட அத நேர்த்தியாய் பண்ணும் பொழுது ஒரு ரிவார்ட் இருக்கிறது. இப்ப பரலோக நியமம் என்ன? பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏசப்பா அத நிறைவேற்றினாரா? அப்ப வந்து பாவத்திலருந்து ஒரு மீட்பு கிடைச்சிருக்கா? மீட்பு கிடைச்சிருக்குல்ல. இல்ல நம்பலாம் இப்பலாம் எங்க போயிருப்போம்? நம்மலாம் அழிந்து போயிருப்போம் நம்ம. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்புக்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு விமோச்சனம். இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு புது வாழ்வு. இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு பரலோக வாழ்வு. நமக்கு பூலோகத்துல இருக்கிற நம்ம நெறைய பிள்ளைகள் அலட்சியப்படுத்துறார்கள். மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரலோகத்துல தேவ தூதர்கள் ஓயாமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஓயாமல் ரெஸ்ட் இல்லாம துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரலோகத்துல. ஆனா நம்ம இங்க என்ன செய்றோம்? என்ன செய்றோம்? சில பேர்லாம் "ஏசப்பாவா? யார்ப்பா?" அப்படின்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் வருத்தப்படுற விஷயமா இருக்கு. சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பகிர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே! அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு மாத்திரம் தான் இது இருக்கு. அப்படி கிடையாது. இட் இஸ் a right for each and every individual to spread the gospel within your community. ஹல்லேலூயா! நம்மளுடைய தேவாதி தேவனை குறித்து நம்ம எல்லாரும் சொல்லணும். கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். இது நம்மளுடைய எல்லாருடைய கனவு. எல்லாருடைய கனவா இருக்கணும். இத நிறைவேற்றணும். ஒவ்வொரு மகனுக்கும் எப்படி we have every citizens have right to vote. ஒருத்தருக்கு ஒரு பொலிட்டீஷியன ஜெயிக்க வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் எப்படி நம்ம ஓட்டு போடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கோ, அதே போல அத விட சிறந்தது நம்ம தேவாதி தேவனை குறித்து பிறருக்கு சொல்லுவது. அப்போ ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார்ன்னா, ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. அதாவது ஆண்டவர் எப்ப தெரியுமா சந்தோஷப்படுவாரு? அவரை குறித்து பிறருக்கு அவரை குறித்து சொல்லுவது தான்.
அந்த மருந்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. நெறைய காயப்பட்டுட்டார்ல. அவரோட சரீரத்துல நெறைய ரத்தம் வெளியேறிட்டு விட்டதுல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. நம்ம செய்யணும். நமக்கு ஒரு டியூட்டி இருக்கு. வி ஹேவ் டு பிரைஸ் ஃபார் த பிளட் ஆஃப் ஜீசஸ். அவர் நமக்கு கட்டணம் கட்டியிருக்கிறார். நம்ம என்ன கட்டணத்தை கட்டி இருக்கிறோம்? நம்ம என்ன விலைக்கிரயமாக குடுத்திருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எனக்காக ஆண்டவர் ஜீவன குடுத்துட்டாருப்பா. நான் ஆண்டவருக்காக என்ன செய்து வச்சிருக்கிறேன்? ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப சிந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விஷயம், ஒரு வைராக்கியம் எழும்பும். இப்ப ஒவ்வொரு போதகர்கள் ஊழியம் செய்றாங்களே, அவங்கலாம் சும்மா ஊழியம் செய்றாங்களா? கிடையாதுங்க. சும்மா யாருமே ஊழியம் செய்ய மாட்டாங்க. போதிக்க மாட்டாங்க. ஆண்டவரை ருசி பார்த்து வைராக்கியம் பிறந்தா தான் அவங்க ஊழியம் செய்ய முடியும். அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக ஜீவனை குடுத்தார். நான் அவருக்காக உழைப்பேன். அவரை குறித்து போதிப்பேன். அவருக்காக வாதாடுவேன். அவருக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுப்பேன். அவருக்காக நான் இப்படியாக இருப்பேன். நான் எல்லாமே அவருக்காக செய்வேன். அப்படி என்று சொல்லி அந்த துணிச்சல் வர வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில முடியறது கிடையாது. ரட்சிப்பு அப்படிங்கிறது. ஞானஸ்நானம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. ரட்சிப்புனுடைய அடையாளம் தான். நான் ரட்சிக்கப்பட்டவன். எப்பொழுது? தண்ணீரால முங்கி எழும்பும் பொழுது. அந்த தண்ணீரோடு பழைய காரியங்கள் விட்டுட்டு, பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய மேன்மையை நோக்கி நான் போவேன். அப்ப அந்த மேன்மையை நோக்கி நான் போவேன்னா, ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நான் செய்வேன். ஆண்டவரை குறித்து பறைசாற்றுவேன். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஆண்டவரின் நாமத்தை வைத்து பிசாசுகளை தொரத்துவேன். நீங்க ஆண்டவர் ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. அதாவது, "பா, ஒரு ஆத்துமா உங்ககிட்ட வர்றது எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு?" சொல்லி ஒரு நாள் நான் சொன்னேன். ஒருத்தர உங்ககிட்ட கூட்டு வர்றது எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் பிளஸ்ஸி சிஸ்டருடைய அவங்களுக்கு ஜெபம்லாம் ஆரம்பத்துல நெறைய முறை நான் செய்திருக்கிறேன், மணிக்கணக்கா. அப்ப செய்யும் பொழுது ஒரு நாள் பூராலாம் நாங்க ஜெபிச்சிருக்கோம், ஃபோன்ல. ம நல்லா இப்போ நெறைய பேருக்கு மாறி, மாறி ஜெபிக்கிறதுனால அப்படியே அந்த ஜெபம் ஸ்ப்ளிட் ஆயி போயிட்டுருக்கு. நாள் பூரா அப்படியே ஒரு 2 பேரும் ஃபோன்ல அப்படிலாம் ஜெபிச்சிருக்கோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது காலையில ஜெபிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. திருப்பி மதியானம் ஜெபிப்போம். இப்படிலாம் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது, அப்ப இந்த பிசாசுக்குரிய காரியங்கள், அப்படி பிசாசு தொரத்துற காரியங்கள் இப்படியாக அந்த இன்வால்வ்மென்ட்லாம் நடக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, "உனக்கு எப்படி ஒரு ஆத்துமாவ கூட்டிட்டு வர்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ, அத விட சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியில போறது." தேவன் சொல்லிக் குடுக்கிறாரு எனக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியில போகிறது ஆண்டவருக்கு உகந்த காரியம். ஏன்னா அந்த பிசாசுங்கிறவனே ஒரு அழுக்கு. அப்ப ரட்சிப்பு எங்க வருது? அந்த பிசாசு வெளியேறும் பொழுது தான் ரட்சிப்பே. ஹல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன? அங்க பாவமே இருக்கக்கூடாது. மீட்பு. ரட்சிப்பு என்பதே ஒரு மீட்பு. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள சாத்தான் கிரியைகள் இருக்குது. அந்த மனிதனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குதுன்னா, ஆண்டவருக்கு எது எது ரொம்ப உகந்ததா இருக்கு? அந்த சாத்தான் அந்த மனிதன விட்டு வெளியில போகும் பொழுது, பிசாசு துரத்தப்படும் பொழுது, தேவன் இப்படியாக சந்தோஷப்படுகிறார். இது எனக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க இப்படி மாறிட்டாங்களே! பரவாயில்லையே! ஆண்டவர ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களே! அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு எப்படி ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள ஒரு ஆத்துமா என்கிட்ட கூட்டு வர்றது சந்தோஷம் குடுக்குதோ, அத விட சந்தோஷம் அந்த பிசாசு அவனுக்குள்ள வெளியில போறது." அப்ப அந்த அழுக்கு வெளியில போகுதுன்னா, தேவன் அவருடைய அவருடைய ஸ்பிரிட் யாருக்கு போகணும்? அந்த பிசாசு பிடித்தவனுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அசுத்த ஆவி கிடையாதுங்க. அப்ப ஆண்டவர் எப்படி விரும்புறார்ன்னு ஒரு விஷயத்த நீங்க டெப்த்தா புரிஞ்சு பாருங்க. தேவன் என்ன நினைக்கிறார்? என்னுடைய ஸ்பிரிட் தானே அந்த உடம்புல இருக்கணும். இப்ப சகோதரர் எலிஜாவுடைய பிரதர் உடம்புல இருக்கணும். சகோதரி பிளஸ்ஸியோட உடம்புல இருக்கணும். வேற ஆட்கள் இருந்தா எப்படி? ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கு? தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரத்துல
நான் தான் ஜீவிக்கணும், என்னுடைய ஆவிதான் நிரம்பி இருக்கணும், வேற அசுத்தாவி உள்ள வரக்கூடாது. அதுதான் அவருக்கு உகந்ததா இருக்கு. அப்ப நம்மலாம் யாரா மாறணும்? பிசாசு துரத்துறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நிறைய பேர் இதெல்லாம் கூட ஒரு கேலி செய்வாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. என்னடா இது, பிசாச துரத்துறாங்க, அந்நிய பாஷைய பேசுறாங்க, அப்ப ரட்சிப்பு தான் என்னது? ரட்சிப்பு தான் மனம் மாற்றம், மனம் திரும்புதல். அப்ப அந்த மனம் திரும்புதலோடு கூட ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தா, அங்க எங்க ரட்சிப்பு வேலை பாக்குது? அந்த பிசாசு போகணும் அவன விட்டு. அப்ப மறுரூபமாக்கப்படும் பொழுதுதான் அவன் முழுமையான ரட்சிப்பே பெற்று இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே. அப்ப ஞானஸ்நானம் ஜலத்தினால எடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு வேலைகள் இருக்கிறது. அனுதினம் முங்கி எழ வேண்டும். அனுதினம் முங்கி தண்ணீர்ல எப்படி மறுரூபமாக்கப்படுகிறோமோ, அனுதினம் ஞானஸ்நானத்தோடு முடியாம, அதுக்கப்புறமா முழுகி, முழுகி, முழுகி எந்திரிக்க வேண்டும். ரெசரக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு புது புது மார்னிங், ஒரு டெய்லி அடுத்த நாள் காலையில, அடுத்த நாள் காலையில, அடுத்த நாள் காலையில இப்படியாக ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு அப்படிங்கிறது ஞான ஸ்நானத்தோடு முடியல. ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம சாகுற வரைக்கும் நடக்க போற ஒரு காரியம். மனமாற்றம், மனம் திரும்புதல். ஓ, இந்த ரெசரக்ஷன் அப்படிங்கிறது, இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வாட்டர் பேப்டிசம்ல முடிய போகிறது கிடையாது. இது மரண பரியந்தம் வரை நம்மளுடைய பாடி should be purified with the blood of Lord Jesus Christ. The purification should be done with the blood of Lord Jesus Christ. We should cast out the demons applying the blood of Lord Jesus Christ. We should heal others applying the blood of Lord Jesus Christ, because God shed his blood for all the sins, for all the diseases, for all the demonic afflictions, for all the satanic works, for everything he had shed his blood. அப்ப இயேசுவின் ரத்தத்தை நம்ம பயன்படுத்துற பிள்ளைகளாய் மாறப்படணும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இப்படியாக சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் தூய்மை இருக்கிறது. அந்த ரத்தம் அழுக்கில்லாத ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினாலதான் பாவத்துக்கு விமோச்சனம். அப்படி இருக்கும் பொழுது என் நாமத்தை உச்சரித்து பிசாசை துரத்துவீர்கள். என் நாமத்தை உச்சரித்து நவபாஷைகளை பேசுவீர்கள். என் நாமத்தை உச்சரித்து அபிஷேகம் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தை உச்சரித்து பழைய காரியங்களை விட்டு விடுவீர்கள். என் நாமத்தை உச்சரித்து சிகரெட்டை விட்டு விடுவீர்கள். என் நாமத்தை இதேதான். என் நாமம், என் நாமம், என் நாமம். ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ டிக் பண்ண நமக்கு ஆழம் வந்து கொண்டே இருக்கிறது. தோண்ட தோண்ட கிறிஸ்து இயேசு அவருடைய காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்க அடி ஆழத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய உன்னதமான காரியங்கள், இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் சிலுவையை சுமக்கிற மனிதனாய் மாறணும். We have to become the disciple of Lord Jesus Christ. We have to encounter with Lord Jesus Christ. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்கவுண்டர் பண்ணணும் ஏசப்பாவை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு ஒரு புது நாள், சனிக்கிழமை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு? நம்ம என்ன செய்யறோம் இந்த நாள்ல? ஒரு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து ஒரு சாத்தா வெளியில போறான்னா எனக்கு இருக்கிறதுலே சந்தோஷம் அதுதான்னு சொல்றாரா? அப்ப ஜெபிங்க. ஆண்டருடைய அந்த அத்தாரிட்டியை பெற்று கொள்ளுங்க. அசம்ஷன் ஆகுங்க. இதை விட நமக்கு என்ன வேலை ஒரு நாள்ல? செய்யுங்க. மத்த வேலையும் முக்கியம்தான். ஆனா அது எல்லாத்தையோட முதல் வேலை இதுதான். ஹல்லேலூயா. இத செய்துட்டு மத்த வேலையை பார்க்கும் பொழுது அங்க சாத்தான் எங்க நிற்க முடியும்? ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டட அதனால தான் நான் ஒரு சில டெலிவரன்ஸ்லாம் நான் அதிகாலையில சொல்லிடுறது. 4 டூ 5, 5 டூ 6 இப்படியாக 6 மணிக்கு அப்புறம் நான் சொல்றதே கிடையாது. முக்காவாசி இந்த ஹீலிங் காரியங்கள், இப்படியாக அந்த பிசாச விரட்டுற காரியங்கள் இதெல்லாம் அதிகாலையில ஃபிக்ஸ் பண்றதுக்கான காரணம், ஆண்டவர் உலாவுகிற நேரம், அமைதியான சூழல், அமைதியான காரியம். பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதுவே பகல்ல நான் செர்மன் குடுத்தா இப்படி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. நெறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்கும். அப்ப இதே தான். பிள்ளைங்க தூங்குறதுனால மட்டும் கிடையாது. சுற்றி எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, அதிகாலையில் நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவர் உங்கள் மத்தியில் நிச்சயமாகவே அசைவாட இருக்கிறார். அவர் தான் உங்கள பரிசுத்தப்படுத்த முடியும். அவருடைய ரத்தம் தான் உங்கள பரிசுத்தப்படுத்த முடியும். இப்படியாக ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு வாய் வார்த்தையோட முடியிற காரியங்கள் கிடையாது. மரண பரியந்தம் வரை அந்த இம்மர்ஸ் ஆகி எந்திரிக்க வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து கொள்ள வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து கொள்ள வேண்டும். இப்படியாக செய்யும் பொழுதுதான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா! மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப குரூசிஃபை யுவர் ஃப்ளஷ். உங்களுடைய மாம்சத்தை நீங்க சாகடிக்கும் பொழுது, உங்க மாம்சத்தை நீங்க சாகடிக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்? Identification with the sufferings and the resurrection of Jesus. Spiritual identification, spiritual exchange, regenerated spirit. Regenerated spirit தான் மறுரூபமாக்கப்படுகிற ஆவி. உங்களுக்குள்ள இருக்கிற தீபம் மறுரூபமாக்கப்படணும். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள இருக்கிற தீபம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நானோ என்னுடைய காரியங்களை விட்டு விடுவேன். என்னுடைய சுய விருப்பத்தின்படி நடக்க மாட்டேன். என்னுடைய அப்ப நான் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அந்தி கிறிஸ்து சுய விருப்பத்தின்படி நடந்தா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். ஹல்லேலூயா! சுய விருப்பத்தோடு நடக்கிற பிள்ளைகள். இட் இஸ் அகைன்ஸ்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். அந்தி கிறிஸ்துனா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கிறிஸ்து இயேசு மாதிரியே எடுத்து நடந்து வருவார் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எவன் ஒருவன் இயேசுடைய சித்தத்தின்படி நடக்காமல் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறானோ அவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். ஹல்லேலூயா! அப்ப we have to become a follower of Lord Jesus Christ. Hallelujah! Follower of Lord Jesus Christ. அப்ப இயேசு கிறிஸ்து உடையவர்களாய் நீங்க மாறும் பொழுதுதான் காரியங்கள் வெற்றிகரமாக மாறிவிடும். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க சுய விருப்பத்தை விட்டு ஒதுக்கி உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க வரும் பொழுதுதான் அங்க அற்புதம் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முன்னேற்றமே அடைய முடியாது. நீங்க முன்னேறணும்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தரை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு மேன்மை நிச்சயமாகவே உண்டு. ஹல்லேலூயா! நீங்க இது ஒரு சர்வே எடுத்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படியாக ஜீவித்தார்கள், என்னென்ன காரியங்கள் அனுபவித்தார்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி. எலைஜா இருக்கிறாங்க, ஈனோக்கு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி மரிக்காமலே உயிரோடு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஒரு பிசிக்கல் டெத்தே அவங்க பார்க்கல. அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவங்க கூட இருக்கவங்கலாம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. திடீர்னு ஒரு நபர் காணாம போயிட்டாருன்னா மிஸ்ஸிங் கேஸ் கூட போட முடியாது. இப்பலாம் பாருங்க, யாருன்னா ஒருத்தர் தொலைஞ்சா மிஸ்ஸிங் அப்படின்னு வாண்டட்ன்னு போடுறோம். ஆனா தேவன் இப்படியாக அவங்களை எடுத்துக்கொண்டார். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்றி இருப்பாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா!
ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடந்த பிள்ளைகள். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடந்த பிள்ளைகளால தான் ஒரு மிராக்கிள செய்ய முடியும். ஒரு மிராக்கிள செய்ய முடியும். தன்னுடைய சுய விருப்பத்தை அவங்க சாகடித்து, தேவனுடைய விருப்பத்துக்கு அவங்க செல்லும் பொழுதுதான், அங்க அதிசயங்களும், அற்புதங்களையும் நடத்த முடியும். அல்லேலூயா! அப்ப எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. நெறைய பேர் நெனைக்கிறீங்க, என் கூட ஆண்டவர் பேசல. என் கூட எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கல. எனக்கு இந்த புரொஃபசி கிடைக்கல. எனக்கு இந்த காரியம் கிடைக்கல. அப்படிலாம் கிடையாது. கடைசி நாட்கள். கடைசி நாட்கள் நம்ம வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வருகை வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மைட்டி மூவ் ஆஃப் காட் இஸ் தேர். ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமையை இப்படியாக அவுட்போரிங் ஆஃப் த ஸ்பிரிட் நெறைய பெண்களை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். நெறைய பெண்கள் மேல அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். இப்பல்லாம் பார்க்கலாம். ஒரு பாஸ்டர், 2 பாஸ்டர், ஜென்ட்ஸ் பாஸ்டர் இப்ப எல்லாம் முக்காவாசி லேடீஸ் பாஸ்டர்ஸ உருவாக்கி கொண்டு இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். ரிவைவலே லேடீஸால தான் நடக்கப் போகிறது. பெரிய ரிவைவல்ஸ். God is going to lift all the women. உருவாக்கிக் கொண்டு இருக்கிறார். அவங்களை வைத்து நெறைய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய டெடிகேஷன்க்காக, அவங்களுடைய சின்சியாரிட்டிக்காக கர்த்தர் இப்படியாக பயன்படுத்த இருக்கிறார். அப்போ ஒரு நாளோட என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் ஆண்டவர் கூட இருக்கிற உடன்படிக்கை முடிந்து விட்டது கிடையாது. உங்களுடைய உடன்படிக்கை, உங்களுடைய ஞானஸ்தான வாழ்க்கை, உங்களுடைய நிச்சயதார்த்த வாழ்க்கை, மரண பரியந்தம் வரை நிலைத்திருக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நித்திய ஜீவனுக்கென்று சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் பரலோகம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா! நான் ஒரு தரிசனம் பார்த்தேன்னு உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. அதுல வெல்கம் பண்ற ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருக்கிறாங்க. கியூட், கியூட், கியூட். பியூட்டிஃபுல். அந்த பரலோகமே ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். அழகு, 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 அழகு. அங்கேருந்து ஆக்சுவலி அந்த தரிசனம் முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு திரும்பி வரவே மனசே கிடையாது. அங்க போயிட்டு திரும்பி வரவே என்னோட ஸ்பிரிட்டுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. ஐயோ! அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சா? அப்படிங்கிற மாரி இருக்கு. சத்தியமா சொல்லுவேன். என்ன ஒரு பியூரிட்டி. ஒரு சின்ன அழுக்கு பேப்பர் பார்க்க முடியாது. என்ன ஒரு அழகு. அங்க வந்து வெல்கமிங் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? உங்கள வரவேற்கிறதுக்கு வெல்கம் பண்ற ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லயே அந்த பெரிய கேட்ட தொறந்த உடனேயே அங்க 2 சைடும் இப்படி சாஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அ இப்படி சாய்வு அப்படி சாஞ்சுட்டு இருக்கிறாங்க. நின்று கொண்டு இல்ல இப்படி எப்படின்னா, "வாங்க, வாங்க, உள்ள வாங்க." உங்கள வரவேற்கிறதுக்காகவே வெல்கம் பண்றாங்க அந்த ஏஞ்சல்ஸ். அப்படி இருக்கிறாங்க. அந்த செட்டப் பாருங்க எப்படி இருக்கு அந்த செட்டப். அப்ப தேவன் எவ்வளோ அன்பு தெய்வம். ஏஞ்சல்ஸ நிறுத்தி வச்சிருக்காரு என்ட்ரன்ஸ்ல இருந்தே வர்றவங்கள வெல்கம் பண்றதுக்கு. எப்படி ஒரு மரியாதை. நம்பல்லாம் பாவிகள். நல்லா நெனைக்கணுங்க. ஆண்டவர் எப்படி, நம்ம எப்படின்னு நெனச்சு பார்க்கணும். நம்ம எப்படி நெனச்சு பார்க்கணும். நம்மள படைச்ச தேவனுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்மள படைச்ச தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணும். அப்படி குடுத்து நீங்க பரலோக வாசல்ல என்டர் ஆகும்பொழுது, உங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை காத்துட்டு இருக்கு பாருங்க. வெல்கம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பரிசுத்தவான்களுடைய தலை எப்படியாக இருக்கு? பொட்டு, 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 பொட்டா, பொட்டா. அந்த தரிசனத்துல அப்படியே சின்ன சின்ன கடுகு கடுகு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மேல இருந்து பார்த்தா, அப்படியே கடுகு கொட்டி வச்ச மாரி ஒரு பரிசுத்த கூட்டம் அங்க நின்று கொண்டு இருக்கிறது. அதுல நீங்களும் சேரணும்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி, உங்களுடைய சுய சிந்தனை இல்லாதபடி, கர்த்தருடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் இப்படியாக பரலோகத்துல எடுத்துக் கொள்ளப்படுவீங்க. இல்லன்னா அந்தி கிறிஸ்து ஆவி உடையவர்களாய் நரகத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா! இப்ப பரலோகமா, நரகமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்ப இந்த ஞானஸ்நான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கை கர்த்தரோடு நீ நடக்கிற நிச்சயதார்த்த வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு துரோகமும் நடந்து விடக்கூடாது. அவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, எப்படி ஒரு குதிரைக்கு 2 சைடு மறைப்பாங்க. இப்படி மறைச்சு விடுவாங்க. ஒரு ரோட்ல போகும்பொழுது அந்த குதிரைக்கு ஏன் அத மாட்றாங்க?
அது இந்த சைடு, அந்த சைடு பார்க்கக்கூடாதுங்க. அந்த கண் பகுதியில போடுவாங்க. ஒரு சின்ன ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு லெதர் மாரி இருக்கும். அது எதுக்கு போடுறாங்க? அந்த சைடு, இந்த சைடு டீவியேஷன் ஆகாம, நேரா பார்த்து போணும். இப்ப பின்னாடி பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அப்படி நேரா பார்த்து அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் விடணும். அப்போ உங்களுடைய கண்கள் எப்படியாக இருக்கணும்? இந்த சைடு ஒரு லாக் போட்டுருங்க. சரிங்களா? லாக் போட்டுட்டு, ஆண்டவருக்கு எது உகந்தது? அந்த காரியத்த மட்டும் நீங்க செய்யுங்க. மனுஷங்கள குறிச்சு கவலையே படாதீங்க. இந்த இந்த விஷயத்துல தான் நம்ம வந்து ஏமாற்றம் அடையறது. சாத்தான் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற மனிதனுக்குள்ள நுழைந்து உங்களையே கெடுத்து விட்டுருவான். நீங்க அதுக்காக அவங்கள மதிக்க வேணாம்னு நான் சொல்லல. அவங்க சொல்ற நல்ல காரியம் ட்ரை டூ டிசர்ன் தி ஸ்பிரிட். ஒரு ஸ்பிரிட்டையும் நீங்க டிசர்ன் பண்ண கத்துக்குங்க. நீங்க டெஸ்ட் பண்ண கத்துக்குங்க. உங்க முன்னாடி ஒரு நபர் பேசுறாங்கன்னா, அந்த பேச்சிலேயே அந்த வாயிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் அசுத்த ஆவி உள்ள என்டர் ஆயிடும். அந்த பேச்சின் வழியாவே. அப்போ ஒரு நபர் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, நீங்க கேர்ஃபுல்லா இருந்து, நீங்க என்ன செய்யணும்னா, புரிஞ்சுக்கணும். அவங்க கர்த்தருக்கு பிரியமான காரியத்த பேசுறாங்களா? இல்ல நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து தூர நம்மள கொண்டுட்டு போயிடுவாங்களா? அப்படின்னு கண்ணும் கருத்துமாய் நீங்க பார்க்கும் பொழுது தான் என்ன நடக்கும்? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்ப எப்படி குதிரை அந்த நேர் வழியாக போகிறதோ, அதே போல கிறிஸ்து இயேசுவை நம்ம பின்பற்றி அவர் பாதையிலே போகும்பொழுது, அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவரோடே கூட பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரெய்ட் ஆன்ஸரே இதுதான். கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகள் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா, அவருக்கு இருக்கிற இடமே பரலோகம் தான். அப்ப நீங்கலாம் எப்படி மாறணும்? ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவர் இந்த கெட்ட காரியத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். நானும் செய்ய மாட்டேன். நான் இப்பலாம் சொல்றேன், டிவியே பார்க்காதீங்கன்னு. ஏன் தெரியுமா? டிவி ஓப்பன் பண்ணாலே அசுத்தம் தான். அதனால நான் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் குடுக்குற பிள்ளைகள் டிவியே பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். டிவி பார்க்காதீங்க. சில ரீல்ஸ் எல்லாம் அசிங்கமா இருக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா, ஆண்டவர் ரீல்ஸ் பார்ப்பாரா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் ரீல்ஸ் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் டிவி பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் அசுத்தத்த விரும்புறது கிடையாது. அதனால நீங்களும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றி போகும்பொழுது தான், பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனோடு கூட நம்ம சேர்க்கப்படுவோம். பரிசுத்த கூட்டத்தோடு கூட நம்ம சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா! இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இத தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, அதுக்கான வேத வசனத்தின் அடிப்படை உங்களுக்கு இந்த ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக இந்த ஒரு தருணத்தை குடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இன்னும் மென்மேலும் என்னையும் பரிசுத்தப்படுத்தணும், உங்களையும் பரிசுத்தப்படுத்தணும். மரண பரியந்தம் வரை நமக்குள்ள ஆண்டவர் இப்படியாக நம்முடைய சொந்த விருப்பத்தை உடைத்து, கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது, கர்த்தர் நித்திய ஜீவனுக்கென்று நம்ம நடத்த இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து ஆன்டி ஜெபிப்பாங்க. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. பரவால்ல ஆன்டி ஜெபிப்பாங்க. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.